ஸோ இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகுது, இத்தனை பிரச்சனை. அதனால தான் கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக சொல்கிறேன். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். கூடவே கொஞ்சம் கெட்ட விஷயமும் சொல்ல போகிறேன். அது அப்புறம் இப்போ நல்ல விஷயம் என்ன, 2 கூடிய குரு பகவான் சரி 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அதனால் பணம் விளையாட போகிறது. ஒர்க்லேருந்து பணம் வரப்போகுது. ஒர்க்லேருந்து பணம் வரப்போகுது. பணத்தை நீங்கள் எண்றதுக்கு டைம் இருக்காது, அப்படி பணம் வரும். 2 கூடியவர் 11 கூடிய குரு பகவான் உச்சம். அப்போ என்ன ஆகும்னா புதிய பொறுப்புகள் கிடைக்க போகிறது. நண்பர்களே, இறைவன் யாருக்குமே கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொடுக்க மாட்டாரு. நீங்கள் அப்படி நினைச்சீங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை. எப்படி அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்கள் அறியாமை. கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொடுக்க மாட்டாரு. ஆனால் இறைவன் பிழைப்பதற்கு வழிகாட்டுவார். அது நடக்கும். அந்த பிழைப்பதற்கு வழிங்கிறது யார் மூலம் கிடைக்கும்? 2ஆம் இடத்து குருவால் கிடைக்கும். 2 கூடிய குரு உச்சம் பெறுகிறாரே, நீங்கள் பிழைக்க ஒரு வழி உண்டாக்கி கொடுத்துட்டு போகிறார். இதான் இதை பிடிச்சி அப்படியே மேலே வந்துக்கோ, இவ்வளோ வாங்கிக்கோ, இவ்வளோ பண்ணிக்கோ, குடும்பத்தை மிச்சம் நடத்திக்கோ. சூப்பர் சார், அவ்வளோதான். எனக்கு நான் பொழைச்சிக்கிறேன், எனக்கு ரூட்டு காட்டிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஸோ குரு பகவான் 2 கூடியவராக இருந்து, குருவினுடைய ஸ்டைலே என்ன, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கறது குருவோட ஸ்டைல். குருவை நம்பினவர் எல்லாருக்கும் குரு வேலை கொடுத்துருவார். இந்த வச்சுக்கோ எல்லாம் பழச்சிக்கோ, ஜாலியாரு. சுயமரியாதையின் வடிவமே அவர் தான். காரணம் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறார், வேலை கொடுப்பார். குரு காசு கொடுப்பாருன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. குரு பிழைக்க வழி கொடுப்பார். 6 கூடியவனாக உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்து சனி பகவான் டிசம்பரில் வேலை செய்கிறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் இடத்து சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த வேலை செய்யணும்.